இந்த ப்ரோக்ராம் பேர் மைண்ட் செட் நாலேஜ். உங்களுடைய மைண்ட்ல என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இன்னைக்கு திரும்பி ரீகன்சிடர் பண்ணி இன்னையிலிருந்து உங்களுடைய அந்த கதைக்களத்தை மாற்றிங்களா நீங்க சாதனை பண்ணிட்டாங்க வர முடியும். அப்ப உங்களுடைய ஸ்கிரிப்ட் சொல்லக்கூடிய மனசுல ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம். என்ன ஸ்கிரிப்ட்? நம்மளை அறியாமையே நம்ம ஏதாவது ஒரு கதாநாயகனோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் அல்லது ஏதாவது ஒரு நபரோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை வச்சு கொண்டு உங்களை நீங்கள் வாழக்கூடிய மனிதனாக மாறினீங்கன்னா நிச்சயமாக சாதனையாளராக மாற முடியும். இன்னையிலிருந்து ஒரு முயற்சி பண்ணணும். நீங்க உங்களுடைய படிப்பு சமூக பணிக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்புக்கு சமூக பணி ரொம்ப முக்கியம். நீங்க சமுதாயத்துடைய ஒவ்வொரு சூழ்நிலையை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். இந்த சமுதாயத்தை எப்படி நான் மாற்ற போகிறேன்? எங்களுக்கு ஒரு என்ன தோணுது? எல்லாமே மனசு சொல்றாங்களா இல்லையா? ஹலோ, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மனசு சொல்றாங்களே, மனசுனா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது மனசுனா என்ன? சரி, மூளைனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மூளைனா என்ன? அருமை அருமை, மிகவும் ஆனந்தப்பட்டு விட்டேன் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொன்னது. பிரெயின்னா மூளைனா பிரெயின். சூப்பர், பரவாயில்ல. ஏதாவது நீங்க சொல்ல ஆரம்பிச்சு இதுவே வைக்கலாம். மூளைங்கிறது ரத்தம், சதை, நரம்புடைய தொகுப்பு. அறிவுனா என்ன நான் கண்டுபிடிச்சோம், அதாவது மனம்னா என்னன்னு கண்டுபிடிச்சோம். அதான் அறிவுடைய தொகுப்பு. உங்களுக்கு எதெல்லாம் அறிவா இருக்குது அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு உருவாக்குதா? உங்களுடைய அறிவு உங்களுடைய வளர்ச்சியை உருவாக்குதா? அப்படி வளர்ச்சியை உருவாக்காம யாரோ ஒருத்தருக்கு நீங்க ரசிகரா இருந்தால் அவங்க தான் டெவலப் பண்ணுவாங்க, அவங்க தான் டெவலப் ஆவாங்க. உதாரணம் சொல்றீங்க, இதை புறக்கணிக்க முடியாது. நகைச்சுவை நடிகராக இருக்கக்கூடியவர்கள் பலருடைய குழந்தைகள் சாதனை மனிதர்களாக மாறிட்டு இருக்குது. சின்னி ஜெயந்தி உங்களுக்கு தெரியும், திருப்பூர் மாவட்டம் கலெக்டர் சின்னி ஜெயந்தி பார்த்துருப்பீங்கல்ல, சினிமாவில் பார்த்துருப்பீங்க. இதுக்காக நீ போய் பார்க்க வேண்டியது. அவருடைய சன் திருப்பூர் மாவட்டத்தில் கலெக்டர். அதே மாதிரி போன வாரம் நாங்கள் மதுரையில் ஒரு அரசு விழாவில் கலந்துக்கிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர் செந்திலுடைய மகன் அங்கே இருக்காங்க. சரியா? அதே மாதிரி சரண்யா அப்படிங்கிற ஒரு நடிகை 2 பேரும் இருக்காங்க. மாதவனுடைய குழந்தை உலக நீச்சல் வீராங்கனை. இப்படி பார்க்கல சினிமாவில் இருக்கவங்க எல்லாம் படிப்பில் சாதனை முன்னெடுக்காங்க. சாதாரண இருக்கலாம், சினிமாவில் அடிச்சு ஆகிட்டு இருக்காங்க. நீங்க இருந்து மாறிட்டீங்கன்னா இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்று உங்களுடைய மனசு பிறந்து விட்டது என்று பொருள். நீ இருந்து மனசை மாத்திக்கலாமா? அறிவு மாற்றணும். மனசை மாற்றவே முடியாது. என்ன மாற்றணும்? அறிவு மாற்றணும்.